ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா 2015வது வருடத்திலிருந்து பிரளய் அப்படிங்கிற டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலை இந்தியா பிரத்யேகமா சீனாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காகவே உருவாக்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய சீன இலக்குகளை தாக்குவதற்காக தான் இந்தியா இந்த மிசைலை டெவலப் செய்றாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்தியா இந்த பிரளய் மிசைல் டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தி இருக்காங்க. இன்னும் பிரளய் மிசைலோட 2 சோதனைகள் வெற்றிகரமா நடத்தப்பட்டுச்சுன்னா இந்த மிசைல் இந்திய படையில் இணைக்கப்படும். எதற்காக இந்தியா பிரளய் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வேகப்படுத்தி இருக்காங்க? இந்தியா இந்த மிசைலை சீனாவுக்கு எதிராக எப்படி பயன்படுத்தலாம்? டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்னா என்ன? இந்தியா டெவலப் செய்து வரும் பிரளய் மிசைலோட தாக்கும் திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய நிலையில் இந்திய ராணுவத்தின் ஆர்ட்டிலரி யூனிட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை 100 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்கள் இல்லாததுதான். அதுவே அமெரிக்கா மற்றும் சீன ராணுவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்கள் அவங்க கிட்ட இருக்கு. குறிப்பா சீனாவிடம் PHL-60 அப்படிங்கிற மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்கள் இருக்கு. அமெரிக்காவிடம் ஹைமாஸ் அப்படிங்கிற அதிநவீன மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டங்கள் இருக்கு. ஆனா இந்தியாவிடம் உள்ள பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டத்தினால 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிடம் உள்ள பினாக்கா MK1 ராக்கெட்னால 37 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். MK2 கைடட் பினாக்கா ராக்கெட்ஸ்னால 75 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். MK3 அப்படிங்கிற பினாக்கா ராக்கெட்டை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ராக்கெட் டெவலப் செய்து முடிக்கப்பட்டாலும் 120 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். ஒரு யுத்த நேரத்துல 100 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு இந்தியாவிடம் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டங்கள் கிடையாது. ஆனா இந்தியாவிற்கு இந்த சிஸ்டங்கள் தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத இந்தியாவுடைய மிலிட்டரி பிளானர்ஸோட திட்டத்தை பொறுத்து தான் இருக்கு. தற்போதைய நிலையில் 100 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு இந்தியா பிருத்திவி மிசைல்களை பயன்படுத்துவாங்க. இந்த மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா இந்த மிசைல் திரவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். இதை மெயின்டைன் செய்வது மிகவும் கடினம். அடுத்த ஆப்ஷன், இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்துவாங்க. இந்த மிசைல் மிகவும் அதிநவீனமான மிசைல் தான். ஆனா பிரம்மோஸ் மிசைலோட விலை மிகவும் அதிகம். அது மட்டும் இல்லாம 200 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை மட்டுமே எடுத்து சென்று தாக்க முடியும். அடுத்த ஆப்ஷன், இந்தியா அக்னி பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தலாம். ஆனா ஒரு சிறிய அளவிலான யுத்தத்தின் போது இந்தியா அக்னி பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தினாங்கன்னா அது யுத்தத்தை இன்னும் பெரிதாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா தங்கள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு தவறான செய்திகளை பரப்புவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால ஒரு சிறிய அளவிலான யுத்தத்துல பயன்படுத்துவதற்கு விலை குறைவான மற்றும் அதிக எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில ஒரு மிசைலை இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டு பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலை ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா பிருத்திவி மற்றும் பிரகார் மிசைலுக்கு டெவலப் செய்யப்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டு இந்த பிரளயா ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் ஒரு கேனஸ்டரைஸ்ட் ஷார்ட் ரேஞ்ச் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல். மிசைல்ல வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டு தாக்குதலுக்கு எந்நேரமும் தயாராயிருப்பதா கேனஸ்டரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு யுத்த நேரத்துல இந்த மிசைல அதிவேகமா எல்லைக்கு நகர்த்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா பிரளய் மிசைலை கொண்டு போன வருடம் 2 சோதனைகள் நடத்தினாங்க. முதல் சோதனையில பிரளய் மிசைலோட அதிகபட்ச தாக்குதல் தூரத்தை சோதனை பண்ணாங்க. இரண்டாவது சோதனையில அதிகமான பேலோடுகளை நிரப்பி இந்த மிசைல்னால எவ்வளவு தூரம்
தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுது அப்படின்னு சோதனை பண்ணாங்க. இந்த பிரளய் மிசைல் ஒரு சாதாரண பாலிஸ்டிக் மிசைல் போன்று பாலிஸ்டிக் டிராஜெக்டரியில டிராவல் செய்யாது. இந்த மிசைல் கோசி பாலிஸ்டிக் டிராஜெக்டரி அப்படிங்கிற டிராஜெக்டரியில டிராவல் ஆகும். அதாவது இந்த மிசைல்ல இருக்கக்கூடிய எக்ஸ்காஸ்ட் நாசிலோட டைரக்ஷனை மாத்துவதன் மூலம் மிசைலை வெவ்வேறு திசைகள்ல திருப்பி பறக்க வைக்க முடியும். இதன் மூலமா எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால இந்த மிசைல தாக்கி அழிக்கவே முடியாது. சமீபத்தில் நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களோட முக்கியத்துவத்தை இந்தியா உணர்ந்திருக்காங்க. இதனால இந்திய அரசாங்கம் பிரளய் மிசைல் டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தி இருக்காங்க. அதாவது அடுத்த 6 மாதங்கள்ல 5 பிரளய் மிசைல்களை உருவாக்கி மீதமுள்ள 2 கட்ட சோதனைகளையும் அதிவேகமா முடிக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த 2 கட்ட சோதனைகளும் வெற்றிகரமா நடத்தப்பட்டுச்சுன்னா இந்த மிசைல் இந்தியாவுடைய ஆர்ட்டிலரி யூனிட்ல இணைக்கப்படும். அதற்கு பிறகு இந்தியா தனியாக ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற படையணியை உருவாக்கும் பொழுது இந்த பிரளய் மிசைல் ராக்கெட் போர்ஸ் படையணியில் இணைக்கப்படும். பிரளய் மிசைல் 5 டன் எடை கொண்டது. இந்த மிசைல்னால 370 முதல் 700 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரளய் மிசைல் 3 கட்டங்களா இயக்கப்படுது. அதுல முதல் 2 கட்டங்கள் சாலிட் ஃபியூல் ராக்கெட் இன்ஜினால் இயக்கப்படுது. 3வது கட்டத்துல MARV அப்படின்னு சொல்லக்கூடிய மனூரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பம் மூலமா தன்னிச்சையாகவே டார்கெட்டுகளை கண்டுபிடித்து இந்த மிசைல்கள் தாக்குதல் நடத்தும். இந்த MARV தொழில்நுட்பம் மூலமா மிசைல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வேறு டார்கெட்டை நோக்கி மிசைலை திசை திருப்ப முடியும். அது மட்டும் இல்லாம பிரளய் மிசைல்னால 150 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 1 இருந்து மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 1 இருந்து 1.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல முதற்கட்டமா இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. மிசைல் இலக்குக்கு அருகில் செல்லும் பொழுது ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படும். இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் than 10 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும். ஒரு யுத்த நேரத்துல பிரளய் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளோட கம்யூனிகேஷன் இன்ஸ்டாலேஷன்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் மற்றும் விமான ஓடுதளங்களையும் தாக்கி அழிக்க முடியும். பிரளய் மிசைல 8x8 டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்ல மவுண்ட் செஞ்சிருப்பாங்க. இதனால இந்த மிசைல அதிவேகமா எல்லைக்கு டிரான்ஸ்போர்ட் செய்து எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். பிரளய் மிசைல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் காம்போசிட் ப்ரொப்பல்லன்ட் எரிபொருள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த எரிபொருள ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரட்டரி நிறுவனம் சாகரிகா மற்றும் கே சீரியஸ் ஆஃப் மிசைல்கள் டெவலப் செய்யும் பொழுதே உருவாக்கிட்டாங்க. இந்த எரிபொருள் அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் எரிபொருள்களை விட சக்தி வாய்ந்தது. இதனால ரேஞ்ச குறைக்காம மிசைலோட சைஸ நம்மளால குறைத்து கொள்ள முடியும். அப்படி குறைப்பதன் மூலமா மிசைல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். பிரளய் மிசைல அதிக அளவுல உருவாக்கி இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்த திட்டமிட்டிருக்காங்க. வரும் காலத்துல நடக்கக்கூடிய சிறிய அளவிலான யுத்தங்கள்ல இந்த பிரளய் மிசைல் ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த பிரளய் மிசைல்ல MARV தொழில்நுட்பம் பயன்படுத்தி இருக்கிறதுனால எந்த ஒரு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு இந்த மிசைல தாக்கி அழிக்கவே முடியாது. இதனால லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியிலிருந்து 100 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை இந்தியாவால் மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால அதிகபட்சமா 700 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து செல்ல முடியுது. இதனால இந்த மிசைலை கொண்டு எதிரிகள் மீது ஒரு தாக்குதல் நடத்தினோம்னா எதிரிகளுக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மிசைல் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சுன்னா இந்தியாவின் குறைந்த தூர தாக்குதல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.